की टीमें स्पॉट पर पहुंची है। एनएसजी और एनआईए की टीम एफएसएल के साथ अभी गहन जांच करने का शुरू किया है। आसपास के स्थान के सभी सीसीटीवी कैमरा और बाकी सब चीज़ों की जांच के आदेश दे देंगे। मेरी सीपी दिल्ली से भी बात हुई है, स्पेशल ब्रांच के इंचार्ज से भी बात हुई है। सीपी दिल्ली और स्पेशल ब्रांच के इंचार्ज स्पॉट पर मौजूद हैं। हम सभी संभावनाओं को तराश रहे हैं और सभी संभावनाओं को ध्यान में रखकर इसकी गहन जांच की जाएगी। सभी ऑप्शन की तुरंत जांच होकर नतीजा जो आएगा जांच हम जनता के सामने रखेंगे। मैं कुछ ही देर में स्पॉट पर भी जा रहा हूं और अस्पताल में भी मैं तुरंत जाऊंगा। மத்திய உள்துறை அமைச்சர் பேசியதை பார்த்தோம். சம்பவம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த அந்த பேட்டியினை பார்த்தோம். தொடர்ச்சியாக பிரதமர் இந்த விவகாரம் குறித்து தன்னிடம் கேட்டறிந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மாநகர் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்தில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கார் வெடிப்பு சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த அந்த விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்பாக டெல்லி காவல்துறை ஆணையர் சதீஷ் கோல்சா அளித்த அந்த பேட்டியையும் கூட நாம் பார்த்தோம். வெடித்த காரில் சிலர் பயணம் செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். மெதுவாக கார் நகர்ந்து சென்ற போது வெடித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல மாலை 6:52 மணிக்கு இந்த விபத்து நடந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். उसमें कुछ लोग हताहत भी हुए हैं। ब्लास्ट की सूचना आते ही 10 मिनट में दिल्ली क्राइम ब्रांच, दिल्ली स्पेशल ब्रांच की टीमें स्पॉट पर पहुंची हैं। एनएसजी और एनआईए की टीम एफएसएल के साथ अभी गहन जांच करने का शुरू किया है। आसपास के स्थान के सभी सीसीटीवी कैमरा और बाकी सब चीज़ों की जांच के आदेश दे देंगे। मेरी सीपी दिल्ली से भी बात हुई है, स्पेशल ब्रांच के इंचार्ज से भी बात हुई है। सीपी दिल्ली और स्पेशल ब्रांच के इंचार्ज स्पॉट पर मौजूद हैं। हम सभी संभावनाओं को तराश रहे हैं और सभी संभावनाओं को ध्यान में रखकर इसकी गहन जांच की जाएगी। सभी ऑप्शन की तुरंत जांच होकर नतीजा जो आएगा जांच हम जनता के सामने रखेंगे। मैं कुछ ही देर में स्पॉट पर भी जा रहा हूं और अस्पताल में भी मैं तुरंत जाऊंगा। ராஜு, இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிடுகிறார்? விஷ்ணு, அதாவது குறிப்பாக இந்த விபத்து குறித்து அவர் பேசியிருக்கின்றார். முக்கியமாக இன்னும் விரைவாக இந்த சம்பவ இடத்திற்கு விபத்து, இந்த வெடிகுண்டு விபத்து நடந்த இந்த பகுதிக்கு தான் செல்ல இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கும் செல்ல இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விபத்து குறித்து தான் அவர் முழுமையாக பேசியிருக்கின்றார். அதாவது இன்று மாலை 7 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய சுபாஷ் மார்க் இந்த போக்குவரத்தினுடைய சிக்கல், இந்த சிக்னலில் இந்த ஹுண்டாய் i20 காரில் தான் இந்த வெடி விபத்தானது, வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அதே போல இந்த குண்டு வெடிப்பில் சில பல இந்த காயமடைந்திருக்கின்றார்கள் மற்றும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த முதல் கட்ட தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அங்கு 10 நிமிடங்களுக்குள் டெல்லியினுடைய குற்ற பிரிவு மற்றும் டெல்லியினுடைய சிறப்பு பிரிவினுடைய குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வந்ததாகவும் அதே போல அதனைத் தொடர்ந்து என்எஸ்ஜி, அதே போல என்ஐஏ குழுக்களும் அதே போல
தடயவியல் குழுக்களும் வந்துட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்தும் அதே போல இங்க இருக்கக்கூடிய கிடைக்கும் ஆதாரங்களை கைப்பற்றியும் இந்த வெடிகுண்டு விபத்திற்கான அந்த காரணத்தை கண்டறிவதற்காக அதிகாரிகள் மற்றும் அனைத்து அந்த குழுக்களும் வந்துட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார். அதே போல அடுத்த கட்டமாக இந்த ஆய்வினுடைய முதற்கட்ட தகவல்கள் மற்றும் அதே போல உறுதி செய்யப்பட்ட தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கின்றார். அதே போல இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களையும் குறிப்பிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரடியாக சென்று பார்க்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதற்கு முன்னதாகவே விரைவாக இந்த வெடி விபத்து நடந்த இந்த பகுதிக்கு அவர் வர இருக்கிறதாகவும் நேரடியாக இங்கு என்ன நிகழ்ந்திருக்கின்றது போன்ற விஷயங்களை அவர் நேரடியாக ஆய்வு செய்ய இருக்கிறதாக அவரை தெரிவித்திருக்கின்றார். அதே போல இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி தன்னிடம் தொடர்பில் இருந்து கேட்டு அறிந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினுடைய கண்காணிப்பும் அதே போல காவல்துறையுடைய குழுக்களும் வந்துட்டு இங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல துணை ராணுவ படையினர் இங்கு முழுவீச்சில் இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வந்துட்டு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இதே சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தளங்கள், குறிப்பாக அந்த வழிபாட்டு தளங்களாகட்டும், பேருந்து நிலையங்கள், மெட்ரோ நிலையங்களுடைய நுழைவாயில்கள் என அனைத்து முக்கிய பகுதிகளிலும் வந்துட்டு ரோந்து பணிகள், கண்காணிப்பு என அனைத்து வகையிலும் வந்துட்டு இந்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு வர இருப்பதாக அவரை கூறியிருக்கின்றார். அனைத்து தரப்பிலிருந்தும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறோம். சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மருத்துவமனைக்கும் செல்ல இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். முழு உண்மையையும் மக்கள் முன் வைப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போ இந்த தருணத்தில் எதுவும் அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விக்னேஷ், அதாவது இந்த வெடிகுண்டு விபத்தை பொறுத்தவரை முதலில் நுழைவு வாயில், அதாவது மெட்ரோ நிலையத்தில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரில் வெடிகுண்டு வெடித்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன் பின்பு சிறு நிமிடங்களுக்கு முன்பாக அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த தகவலானது நகர்ந்து சென்று கொண்டிருந்தக்கூடிய அந்த வாகனத்திலிருந்து அந்த வெடிகுண்டு வெடித்திருப்பதாக டெல்லி காவல்துறை ஆணையர் தெரிவித்திருந்தார். எனவே இன்னும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்துட்டு தான் தகவலாக வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து உறுதி செய்யப்பட்ட தகவல்களும் வந்துட்டு மக்களுக்கு மத்தியில வெளியிடுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது கூறியிருக்கின்றார். எனவே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவல் வந்துட்டு வெளியிடப்படவில்லை. சிறிது நேரம் முன்பாக டெல்லி காவல்துறை ஆணையர் பேசியிருந்தபடி இந்த தகவல்கள் மட்டுமே தற்போது வரை வெளியாகி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக அந்த முழு வீச்சில் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரிக்கும் பணியிலும் வந்துட்டு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள், நிபுணர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் அருகே இருக்கக்கூடிய முக்கிய வணிக பகுதியாக இருப்பதன் காரணமாகவும் அருகே இருக்கக்கூடிய அந்த சாலைகளிலும் உள்ளே சென்று இந்த கடைகளிலும் வந்துட்டு சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோப்ப நாய்கள் உதவியுடன் இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்துட்டு விரைவில் வெளியிடப்படலாம் என நம்பலாம். காரணம், அமித்ஷா தற்போது கூறியிருக்கிறது காரணமாக அதிகாரப்பூர்வ அந்த தகவல்கள், அதே போல இந்த சம்பவம் தொடர்பான அறிவிப்புகள் ஆகட்டும், அதே போல இந்த சம்பவத்திற்கான அந்த காரணம் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து தகவலாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கலாம். இதற்கு இடையில் தான் நேரடியாக இந்த வெடிவிபத்து நடந்த இந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு வர இருப்பதாக கூறியிருக்கின்றார். தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கும் சென்று அங்கு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய அவர்களுடைய நிலை என்ன என மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையே பிரதமர் மோடி நேரடியாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த ஆய்வினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆய்வினுடைய ஒவ்வொரு இந்த ஒரு விசாரணையும் வந்துட்டு தொடர்ந்து அவர் கேட்டறிந்து வருவதாகவும் தற்போது அமித்ஷா வந்து தற்போது தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வரக்கூடிய நடவடிக்கைகள், அது தொடர்பான புதிய தகவல்கள் எல்லாமே மிக மிக முக்கியமானவை. நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜு, கார் வெடிப்பு சம்பவத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்திருக்கிறார். கார் வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் தான் நேரில் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். முழு உண்மையையும் மக்கள் முன் வைப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும்
கார் வெடிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலிருந்தும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியிடம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.